Hello students, phrases continuation. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். She is happy. It is a complete sentence. நம்ம என்ன பண்றோம்? We need to add a phrase along with the sentence, the tail end or inside, to make more informative, more complete. Okay? She is happy. ஒரு phrase add பண்ணணும். Phraseன்றது ஒரு சொல்லடை. ஒரு 4-5 வார்த்தைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு மீனிங் தருது தமிழ்ல. My sister is happy. The she is replaced with my sister. Sheன்றது பதிலா my sister யூஸ் பண்ணிருக்கேன். My sister is happy. எதால over the payment. Payment வந்ததுப்பா, அவளுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா. She was expecting some small amount of payment, but she did receive a bigger amount, so she was happy over the payment. Timely payment இதெல்லாம் சொல்லும் போது மந்த்லி பேமெண்ட் வந்து அட்டன் யூஸ் பண்ணா சொல்றேன். எப்படி சொல்லலாம் அந்த பாருங்க. மந்த்லி பேமெண்ட் எனக்கு மாசம் 50,000 வருதுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஐ எம் ஹாப்பி அட் த சேலரி. இங்க அட் யூஸ் பண்ணலாம். அட் த சேலரி. சரிங்களா? ஓவர் த பேமெண்ட்னா ஐ டிட் எக்ஸ்பெக்ட். ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் பிகர் ஆர் ஸ்மாலர். சரிங்களா? வாட் ஐ ரிசீவ் இஸ் ஆப்போசிட் what my expectations were. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைவா அதிகமா இருக்கும். அது இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு நடக்குது வச்சுங்க. ஸோ அந்த சமயத்துல ஓவர் த பேமெண்ட் இப்படி சொல்லலாம். சரிங்களா? ஓவர் த டைம்லி பேமெண்ட், ஓவர் த டைம்லி ரீபேமெண்ட் இப்படிலாம் சொல்லலாம். நம்ம அடுத்தது she is kind. இதுக்கு ஒரு ஃப்ரேஸ் தெரிஞ்சு போகலாம். She is kind with the customers. Customers noun, so with the customers இது ஒரு ஃப்ரேஸ். இது சரிங்களா? நெக்ஸ்ட் she is a teacher. ஓகே, ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணுங்க. சொல்லுங்க மாலாம், ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணி. She is a teacher. She is a physics teacher. ஓகே, இப்ப பிசிக்ஸ் டீச்சர் ஒரு நவுன் ஃப்ரேஸ். அது யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வேற என்ன சொல்லலாம்? வேற எப்படி கனெக்ட் பண்ணலாம்? வேற எப்படி பில்டப் பண்ணலாம்? சொல்லுங்க. She is a teacher எப்படி மாத்தலாம்? She isn't a biology teacher எப்படி சொல்லலாம்? புரியுங்களா? நெக்ஸ்ட் she is at school. இப்ப இத நீங்க ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணி நீங்க சொல்லணும். ஆட் பண்ணி சொல்லுங்க போகலாம். சொல்ல முடியுதா? யோசிக்க முடியுதா? உங்களால கிரியேட் பண்ண முடியாத சென்டென்ஸ் ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுங்களா? ரொம்ப ஈஸியா பண்ணலாம். முன்னாடி போன எக்ஸாம்பிள் பாத்துங்க. இப்ப நாட் ஸ்கூல்ன்றது ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஆக்சுவலா அதையும் நீங்க டெவலப் பண்ணலாம். முன்னாடி பார்த்த மாதிரியா எனக்கு என்ன தேவைன்னா நமக்கு அப்படின்னு அது அந்த சிட்டிக்க போற நேரத்துல டக்குன்னு சென்டென்ஸ் வரணும். அதுதான் அங்க முக்கியம். எவ்வளவு ஈஸியா இருக்குன்றத பத்தி கவலையே இல்லை. கிராமர் இருக்கணும், அந்த யூசேஜ் இருக்கணும். இதுதான் இதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். வழிய நீங்க காம்ப்ளிகேட்டாவோ காம்பவுண்டாவோ ரொம்ப காம்போசிட் இந்த மாதிரி மீனிங்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். புரியல? தட் வில் கிரியேட் ஒன்லி கான்ஃபிளிக்ட். அது தேவையில்லாததெல்லாம் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஈஸியா ட்ரை பண்ணுங்க. பட் சிட்டிக்கு நேரத்துக்குள்ள அதுதான் நம்ம சிஎஸ் மெயில். அது அந்த எக்ஸாம் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா? அது அப்படிதான் வரும். அது
இது வந்து உங்களுக்கு ட்ரையலுக்காக. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு தான் நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஷீஸ் மை ஃப்ரெண்ட். இது வரைக்கும் ஃப்ரேஸ் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களே அதே மாதிரி தான். ஷீஸ் மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்டுன்றது ஒரு ஃப்ரேஸ் தான். புரியுங்களா? ஒரு ஃப்ரெண்டு நவுனு, இது ஒரு டிட்டர்மைனர், சேர்ந்து ஒரு ஃப்ரேஸா மாறி போச்சு. இப்போ வேற எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இது சொல்லலாமா? இஸ் a friend of mine. A friend of. A friend of. இது ஒரு noun phrase. புரியுங்களா? நான் இந்த சென்டென்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். She is a friend of mine. என்னுடைய ஒரு நண்பன், தோழி, இது சொல்லலாம். புரியுங்களா? She is my friend என்றதை இப்படி கன்வெர்ட் பண்றோம். ரெண்டு ஒரே மீனிங் தான். வேற எப்படி சொல்லலாம்? இது வந்து கணக்கு எடுக்க முடியாது. ரெண்டு ஒரே சென்டென்ஸ். வேற எப்படி சொல்லலாம்? யோசிங்க. யோசித்து ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. The girl in blue is a friend of mine. இங்க she அப்படின்றது வந்து the girl in blue மாத்திட்டேன். அதாவது இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காளே, ஐ மீன் நீல நிற ஆடை அணிந்திருக்கிறாளே, அவள் என்னுடைய ஒரு தோழி அல்லது தோழன், ஏதோ சம்திங். தோழி தான் வரும் இல்லையா? தோழன் வராது. the girl in blue. இப்போ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இது இப்போ இதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு கிரியேட் பண்ணி எழுதுங்க. கிரியேட் பண்ணுங்கன்னா நீங்க அப்படியே மைண்ட்ல யோசனை பண்ணிக்காதீங்க. யோசிச்சு ஒன்று எழுதணும் பேப்பர்ல, நோட்ல. அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகே. த கேர்ள் இன் ப்ளூ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இதே மாதிரி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்ப இந்த இதோட கிரியேட் பண்ணலாம். நீங்க அது பெண்ணாக ஷீயாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஹீயோட இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க பார்க்கலாம். The girl sitting behind you is a friend of mine. The girl sitting behind you is a friend of mine. The girl who isn't அப்படின்னு போடலாம் இல்ல போடாம விட்டுடலாம். புரியுங்களா? அதோட ப்ராப்ளம் இல்லை. It is understood. Grammatically, it is correct. The girl sitting behind you is a friend of mine. உன் பின்னால் அமைந்திருக்கும் அந்த பெண் என்னுடைய ஒரு தோழி. புரியுங்களா? ஸோ இப்பதான் நம்ம சென்டென்ஸை டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 4 வார்த்தையில உள்ள இந்த சென்டென்ஸை இப்படி டெவலப் பண்ணலாம். ஒண்ணு பெருசா டெவலப் பண்ணலாம். ஓகேவா? நம்மளுடைய இது அதுதான். சமயங்கள்ல நம்ம எழுதும் போது, பேசும்போது நமக்கு இந்த மாதிரி வாக்கியத்தை அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு சிறிய வாக்கியத்துல போடணும்னா நம்ம இப்படிதான் எழுதுவோம். நம்ம இப்படிதான் பண்ண வேண்டியிருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன். அந்த பெண்ணு எங்க உட்காந்துக்கிறா, யார் பாரு உட்காந்துக்கிறா, முன்னாடியா பின்னாடியா, அவ யாரு, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு வாக்கியத்துல போடணும். இந்த ஒரு வாக்கியத்துல போடணும்னா நம்ம இப்படிதான் எழுத வேண்டியிருக்கோம். ஓகே, இப்படிதான் பேச வேண்டியிருக்கும், இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட், she can sing. இப்ப இதை சொல்லுங்க பார்க்கலாம். She can sing. முடிஞ்சதா? சொல்ல முடிஞ்சா? எழுத முடிஞ்சதா? சிந்தனை உதித்ததா? ட்ரை பண்ணுங்க. My sister can sing in many languages. அப்படி சொல்லலாம். அந்த ஷீன்றது மை சிஸ்டர். அப்படி சொல்லலாம். She can sing as many songs as
She can sing as many songs as possible in 2 languages. அவரால கூடுமான வரையில் நிறைய பாடல்களை 2 மொழியில் பாட முடியும். ஒரே சமயத்துல ஒரே பாட்டுல 2 லாங்குவேஜ், ஒரு சாங்ல 2 லாங்குவேஜ் வரும். அது மாதிரி பாட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். Come on, think it over. She can't sing Hindi songs. இதை நம்ம ஏன் கான்ட்னு சொல்றோம் தெரியுமா? ஏன் கேன்ட்னு சொல்றது இல்ல? அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன்ல கேன்ட் வரும். ஆனா கேன்ட் சொன்னா நெகட்டிவா அஃபர்மேட்டிவா சில சமயத்துல எதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஷி கேன் சிங் அப்படின்னும் போது அங்க டி வருது தெரியுது. ஷி கேன் டெல் அப்படின்னு சொன்னா ஷி கேன் டெல்லா ஷி கான் டெல்லா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது இந்த மாதிரி ஷி கேன் டெல் த ட்ரூத். இங்க வந்து ஷி கேன் டெல் த ட்ரூத் சொல்றோம். அதே வாக்கியம் நெகட்டிவா சொல்லும்போது இது வரும் ஷி கேன் டெல் த. இதை நீங்க கேன் படிக்கிறதால சொல்றது ப்ரொனவுன்ஸ் பண்றதால இதே கேன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லையா? கேன் தான் வரும். ஷி கேன் டெல் த ட்ரூத், ஷி கேன் டெல் த ட்ரூத். ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வருது. அதில் முன்னாடி இருக்கவங்க the person who you are talking to may not be able to understand whether it is a negative sentence or a affirmative sentence. அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக நம்ம இதை கேன் சொல்லுவோம், பட் இதை கான்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து கான்ட்னு சொல்றதுக்கு காரணம். கேன்டின் சொல்றது இல்லை. கேன்டின் சொன்னா இந்த மாதிரி குழப்பம் வந்துடும் முன்னாடி இருக்கவனுக்கு. ஏன்னா ஷி கேன் சிங் அப்படின்ற ஷி கேன்ட் சிங் அப்படின்னு கூட சொல்ல அதுக்கு சொல்லலாம். பட் அந்த கேன்ட்ன்றது பின்னாடி வர வேர்ப் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி ஆகும்போது கான்சனன்ட் டி வரும்போது குழப்பம் வந்துடும். அதனால நம்ம அதை கான்ட்னு சொல்றோம். வேற எதுவும் ரீசன் கிடையாது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் வருது. ஹீ கேன் சிங், ஹீ லைக்ஸ் புக்ஸ். இப்போ ஹீ லைக்ஸ் புக்ஸ் நீங்க சொல்ல முடியும். நிறைய சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஹீ லைக்ஸ் புக்ஸ். அவனுக்கு புத்தகங்கள் பிடிக்கிறது. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க. டோன்ட் ட்ரை ஃபார் ஹார்டர் ஒன், கோ ஃபார் ஈஸியர் ஒன். சொல்லுங்க, எழுதுங்க. எஸ், ஹி லைக்ஸ் புக்ஸ். ஹி லைக்ஸ் ஹிஸ்டரி புக்ஸ். வேற எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. ஹி லைக்ஸ் ஹிஸ்டரி புக்ஸ். இது அப்படியே உல்டா பண்ணி போடுறோம். ரிவர்ஸ் பண்ணும்போது ஹி லைக்ஸ் புக்ஸ் ஆன் ஹிஸ்டரி. புக்ஸ் அபவுட் ஹிஸ்டரி போட்டுறாதீங்க. புக்ஸ் ஆன் ஹிஸ்டரி, அது புக்ஸ் இன் ஹிஸ்டரி, அது புக்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. ஆனா ஆன்ன்றது மோஸ்ட் சூட்டபிள், அப்ரோப்ரியேட் ஒன். ஸோ ஹி லைக்ஸ் புக்ஸ் ஆன் ஹிஸ்டரி. வரலாற்றின் மீது, அந்த தலைப்புகளின் மீது அமைந்த புத்தகங்களை அவன் விரும்புகிறான். புக்ஸ் ஆன் ஹிஸ்டரி. ஓகேவா? வாட் எல்ஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் கேன் யூ மேக்? He likes borrowed books not returned. He likes borrowed books not returned. கடன் வாங்கின புத்தகங்களை திருப்பி தராம இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் மாத்தணும், அவ்வளவுதான். He likes borrowed books. இது வந்து ஒரு ஃப்ரேஸ். புக்ஸ் நவுனு, borrowedன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்பு கிடையாதுங்க. அது சரிங்களா? இங்க வெர்பு கிடையாது, ஆக்சுவலா அட்ஜெக்டிவா வருதுங்க. borrowedன்றது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஆனா இங்க புத்தகத்தை பத்தி என்ன மாதிரி புத்தகம், எந்த புத்தகம் அப்படின்னா கடன் வாங்கிய புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது borrowed books. ஸோ இந்த borrowed பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தாலும் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹி லைக்ஸ் borrowed books not returned. திருப்பி தரதில்லை. அந்த மாதிரியா புத்தகம் ரொம்ப லைக் பண்ணுவான். திருப்பி தராம இருக்கிறது ரொம்ப லைக் பண்ணுவான். ஓகே, நெக்ஸ்ட் he plays well. ட்ரை பண்ணுங்க. he plays well. அவன் நன்றாக விளையாடுகிறான். ஓகே, you can create many sentences. A multiple number of sentences you can create. Come on. He can be replaced with my friend or my brother or my sister, etc. My brother plays chess very well. My brother plays chess very well. என்னுடைய பிரதரை செஸ் நல்லாக விளையாடுகிறார். அதாக விளையாடுவார். விளையாடுவார் வந்தா அங்க would play, விளையாடுகிறார் வந்தா plays. ஹேபிட்டை பத்தி பேசும்போது ஒருத்தருடைய டேலண்ட்ஸ் பத்தி பேசும்போது would யூஸ் பண்ணுவோம். ஹேபிட், ரொட்டீன், habitual activities. My brother would play chess very well. would play, விளையாடுவாரு, விளையாடுறாரு, plays. சின்ன டிஃபரன்ஸ் அது. நெக்ஸ்ட் he works hard. Add a phrase. Come on, take it over and create a sentence. He works hard. He works hard where? Where does he work hard? He works hard in his factory. So in his factory வந்து ஒரு prepositional phrase. Because factory noun தான். ஆனா இன்னுன்றது preposition. ஞாபகம் வச்சுங்க. in his factory தமிழ் என்ன? அவனுடைய தொழிற்சாலையில், தொழிலகத்தில். ஸோ இங்க வந்து இன்னுன்றது வந்து இடத்தை குறிப்பிட்டு வர்றதால அங்க வந்து நம்ம அதை ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் சொல்றோம். இது ஒரு ஃப்ரேஸ். இதை ஆட் பண்ணிட்டோம். கரெக்டா? வேற எது சொல்லுங்க மாலா. என்ன? ஓகே, சொல்லுவோம். He works hard for his employer. இது வந்து ஒரு phrase for his employer. அவருடைய முதலாளிக்காக அவன் கடுமையாக உழைக்கிறான். அடுத்தது he lives nearby. அவர் எங்க வசிக்கிறாரு? பக்கத்துலாங்க வசிக்கிறாரு. அவர் வீடு பக்கத்துலாங்க. Where does he live? He lives nearby. ஓகே, இப்ப சொல்லுங்க. நியர்பைன்றது phrase இல்லை, ஒரு ஒன் வேர்டு தான் அது. காம்பவுண்ட் யூசேஜ். நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது எப்படி எப்படின்னு மாத்தலாம். he lives in a nearby city or street or town. Anyway you can say that. So I added city, street, town in conjunction with in a, by, nearby. So in a nearby city, in a nearby street, in a nearby town. So இந்த phrase நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். முன்னாடி இன் சேர்த்த ஏ வந்து கண்டிப்பா வரணும். ஏன்னா சிட்டின்றது நவுன், ஸ்ட்ரீட் நவுன், டவுன் நவுன். அதுல ஏ ஒரு ஆர்டிகிள் முன்னாடி போட்டாகணும். புரியுங்களா?
ஞாபகம் வச்சு அதை வந்து நீங்க அந்த ஆர்டிகல் போறது ஹேபிச்சுவலா வரணும். நீங்க சொல்லும் போது நவுன் பத்தி அந்த கான்சியஸ்னஸ் நவுனை பத்தி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்டிகல் வரணும். ஏ அது ஆன் வரணும், அது த ஆர் தி, த தி. உங்களுக்கு தெரியல வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ டைரக்டா ஃப்ரேஸே கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் கொடுத்து ஃப்ரேஸ் ஆட் பண்ண சொன்னேன். இப்போ ஃப்ரேஸ் கொடுத்துருக்கேன், நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏ பிக் ரூம், ஒரு பெரிய அறை, அவ்வளவுதான். ஒரு பெரிய அறை. இது நவுன் ஃப்ரேஸ். இது வெர்பு இல்லை, ப்ரிப்போஷன் இல்லை. அதாவது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கிடையாது, வெர்பல் இதுவும் கிடையாது. இது வந்து வெறும் நவுன் ஃப்ரேஸ். ஒரு அறை, அறை ஒன்று, பெரிய அறை ஒன்று, ஒரு பெரிய அறை, நவுன் ஃப்ரேஸ். ஆட் பண்ணுங்க, ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. The living room is big. The living room சொன்னா ஹால். வீட்டில் நுழைஞ்சோட ஒரு வரண்டா, அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்கும். அதுதான் வந்து சோஃபாலாம் போட்டு டிவிலாம் வச்சிருப்பாங்க. Most of the time people would spend that time in living room. That's why it is called a living room. எல்லாரும் பெட்ரூம்ல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கிச்சன்ல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் லிவிங் ரூம் தான் இருப்பாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட அறையில எல்லாரும் எப்பவுமே ஒரு நாளுடைய பொழுது எங்க கழிக்கிறாங்களோ அது லிவிங் ரூம். தூங்கறதுக்கு பெட்ரூமு, சமையல் பண்றதுக்கு கிச்சனு, சாப்பிட்றதுக்கு டைனிங் ரூம். இது அத்தனை வேலையை முடிஞ்சிச்சுன்னா லிவிங் ரூம். ஸோ த லிவிங் ரூம் இஸ் பிக். நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். புரியுங்களா? நீங்க அடுத்தது கன்வெர்ட் பண்ணுங்க. எ ஸ்மால் டவுன் மாற்றி சொல்லலாம், தப்பு இல்லை. புரியுங்களா? ஸ்மால் டவுன் வரும்போது இது சொல்லலாம். There was small town near, oh God, the river bed. River. There is a small town near the river. அந்த ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு சிறிய நகரம் இருந்தது. சிறிய சிறு நகரம், ஒரு சிற்றூர், சிற்றூர் என்று இருந்தது. எப்பவுமே ஒரு வாக்கியத்தை, ஒரு விஷயத்தை நம்ம புதுசா சொல்றோம்னா தேர் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்தது, இங்கே ஒரு மரம் ஒன்று இருந்தது. நான் சின்ன வயசுல, இப்ப காணும் அது. அந்த மரம் பெரிய பெரிய மரம், அது விழுந்துச்சு போனது. அப்புறமா அங்க அப்போ வந்து ஒரு மரம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்படிதான் சொல்லுவோம். There used to be a big banyan tree right here. புரியுங்களா? There used to be a big banyan tree right here. இங்க ஒரு காலத்துல பெரிய மரம் ஒன்று இருந்தது. அப்ப there. So I introduce there start பண்றேன். Again continue பண்றேன். எப்படி? The tree might have fallen after some time. So when I continue to talk about the subject I introduced previously, I use that tree. There or the tree. The tree. There used to be a big tree. Big banyan tree இல்லையா? அது வந்து நான் the tree ன்னு சொல்றேன். First introduce பண்ணும்போது there. When we talk about repeatedly after the first introduction, I use that tree, that tree, the tree shade was an abode. Abode, A-B-O-A-R-D, abode for many birds and animals. The tree shade was an abode for many birds and animals. So இங்க வந்து அது again the tree, again the tree. ஆனா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மேட்டரை பத்தி சொல்லும்போது தேர். இது ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா. அங்க ஒரு டேபிள் மேல பேனா ஒன்று இருக்குது, எடுத்துட்டு வா. எப்படி? டேபிள் மேல ஒரு பேனா இருக்குது, அதை எடுத்துட்டு வா. எப்படி சொல்லுவோம் நம்ம? There is a pen on the table.
fetch me, fetch it for me, please. Okay, there's a pen on the table, fetch it for me. இது வந்து இப்படிதான் சொல்லணும். பென் ஆன் த டேபிள் சொல்லக்கூடாது. பென் இஸ் ஆன் த டேபிள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்னன்னா, ஒரு நபர் ஒரு ரூம்ல உட்காந்துக்காரு சொன்னா அதுக்கு கூட தேர் தான் யூஸ் பண்ணுவோம். புரியல? பிரைம் மினிஸ்டர் சேர்ல உட்காந்துக்காரு சொல்றதுக்கு தேர் இஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டோம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் சிட்டிங் இன் எ சேர். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா த பிரைம் மினிஸ்டர் முன்னாடி வருது. ஆனா ஒரு பேனா டேபிள் மேல ஏதாவது தானா போய் உட்காராது. கரெக்டுங்களா? தானா அந்த பேனா வந்து டேபிள் மேல இல்ல, அது லிவிங் பீயிங் இல்ல. லிவிங் பீயிங் கூட நம்ம என்ன பண்றோம், பேர் சொல்லும் போது தேர் வராது. பேர் ப்ராப்பர் நேம், ப்ராப்பர் நவுன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது தேர் வராது. அதே சமயத்துல ஒரு மேன் என்று அல்லது ஒரு உமன் சொன்னா தேர் வரும். தேர் இஸ் எ உமன் அட் த கேட், தேர் வாஸ் மெனி பீப்புள் இன் த ரூம், அப்பெல்லாம் தேர் வரும். ஆனா வந்து ஒரு ப்ராப்பர் நவுன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் முதல்ல வரும், தேர் வராது. அப்போ அதுவும் இன்ட்ரடக்ஷன் தான். புரியுங்களா? ஸோ இந்த தேர்ன்றத தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், the house is small. The house is small. வீடு சின்னதா கீது, எப்படி சிறியதாக இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, create a sentence. You can modify the sentence. The house is small. எப்படி modify பண்ணி சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்ணிருக்கணும், இப்படி கொடுத்துருக்கணும், நான் மாத்தி கொடுத்துட்டேன். A small house. சொல்லுங்க, there was a house on the hillside. There was a house on the hillside. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இல்லையா, there used to be a big banyan tree. அதே மாதிரி இதே எழுதலாம். இது பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ்க்கு வித்தியாசம் இருக்குது. ஒரே மீனிங் தான், ஆனா வித்தியாசம் இருக்குது. There used to be a small house on the hillside. ஆக்சுவலா வந்து there was a house on the hillsideனா நீங்க வந்து கான்கிரீட்டா சொல்றீங்க. You know it very concrete that there was a house on the hillside when you were a child or when you were there back 10 years ago, like that. So if you are so sure, you are concretely sure that there was a house on the hillside, but there used to be a small house on the hillside என்றது வந்து you are less concrete. இங்க ஒரு மரம் ஒன்று இருந்தது, இங்க ஒரு வீடு ஒன்று இருந்தது சொல்லுவல்ல, அதுக்குதான் வந்து இந்த மாதிரி வாக்கியம். அங்க ஒரு மரம் ஒன்று இருந்ததுப்பா, அது வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கலவரம் ஆயிடுச்சு, அது கான்கிரீட். தேர் வாஸ் ஹவுஸ். அதே மாதிரிதான் இது மீனிங். புரியுங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம், தெரிஞ்சுங்க. அடுத்தது a new pen. ஒரு புதிய பேனா. உங்கள் கற்பனை குதிரையை கொஞ்சம் தட்டி விடுங்க. ஒரு புதிய பேனா, ஒரு புதிய எழுதுகோள். ஒரு வாக்கியத்தை உருவாக்குங்க. இந்த ஃபேஸ் அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை, எப்படின்னா மாத்தலாம், எப்படியே வரலாம். இது அப்படியே சப்ஜெக்டா யூஸ் பண்ணலாம், அல்லது காம்ப்ளிமெண்டரியில வரலாம், ப்ரெடிகேட்ல வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ ஹாவ் எவால்வ்டு. சொல்லுங்க. A new pen has comforted her grief over the loss of her pen gifted by her granny. ரொம்ப பெருசா சொல்லிட்டேன்ல, ரொம்ப சிம்பிளா எதுன்னு சொல்லிட்டு நான் பெருசா சொல்லிட்டேன் இல்லையா?
அதுதானே? இல்ல, சும்மா சிம்பிளா இருக்கட்டும், தப்பு ஒண்ணு இல்லை. இதே தெரிஞ்சு வச்சுங்களேன். A new pen has comforted her grief. ஒரு பெண் அவள் துக்கப்படுறா, அதுக்கு ஆறுதலா அந்த பேனா இருக்கிறது. அந்த அவளுடைய துக்கத்தை அது கம்ஃபோர்ட் பண்ணிருக்கு அந்த புதிய பேனா. ஏன்னா ஓவர் த லாஸ் ஆஃப் ஹர் பென் கிஃப்டட் பை ஹர் கிராணி. அவங்க பாட்டி கொடுத்த பேனா தொலைஞ்சு போச்சு. அதனால ஏற்பட்ட துக்கத்தை அந்த பேனா வந்து கம்ஃபோர்ட் பண்ணிச்சு, ஆறுதல் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லி. ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்குல்ல, காம்பவுண்ட் அதெல்லாம் போட்டு சொல்லிட்டேன். சிம்பிளா சொல்லட்டுமா? இட் இஸ் எ நியூ பென். முடிஞ்சு போச்சு. இட்ஸ் எ நியூ பென். இட் isn't a it isn't new. இப்படியோ சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? எனக்கு உங்களோட சிந்தனைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வாக்கியம், இந்த நியூ பென் வரா மாதிரி ஒரு வாக்கியத்தை கிரியேட் பண்ணி எனக்கு சொல்லணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதுல இருந்து வர மை ஷூஸ் ஆர் நியூ, இதுக்கு முன்னாடி போன வாக்கியம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு அடுத்தது an old castle. An old castle. Castle is a living abode for many people. இங்க abode போட்டிருக்கேன். abode இங்க வந்து abode போடுறதுக்கு abode போட்டேன், சாரி. ஓகே, abode மாத்திட்டேன், ஸ்பெல்லிங்கே மாறி போச்சு. ரைட், மீனிங் மாறி போச்சு. An old castle. Castle is a place where a royal family and their ministers and their families live. பொதுவா. ஆனா fortress, அடுத்த வாக்கியத்தை பாருங்க. The fortress is very old. fortress என்னன்னா, இதுல வந்து கேசல்ல வந்து சிறிய அளவான பாதுகாப்புக்கான ஒரு ஆர்மி, ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பெனி அப்படின்னா இருக்கும் பாதுகாப்புக்காக, கோட்டையை அந்த கேசல் பாதுகாக்கிறதுக்காக. ஆனா fortressன்றது மிகப்பெரிய கேசலை விட பெருசு fortress. அதுல வந்து நிறைய ஆர்மி இருக்கும். ஃபுல்லா எல்லாத்துலயும் கன்லாம் வச்சுட்டு, மேலாம் வந்து கேனான்லாம் வச்சுட்டு, உள்ள ஆர்ட்லரி வந்து எல்லாமே வச்சிருப்பாங்க. புரியுங்களா? கேவல்ரி எல்லாமே உள்ள இருக்கிறதுக்கு போர்ட்ரஸ். கேசல் சின்னது. பொதுவாக போர்ட்ரஸ்லயே வந்து ராயல் ஃபேமிலி வசிப்பாங்க. அதுக்கு வந்து தனியா ஒரு இடம் இருக்கும், மேல உச்சியில எங்கன்னா இருக்கும். கேசல்ல இருப்பாங்க. ஆனா கேசல்ல ஆர்மி அவ்வளவா இருக்காது, போர்ட்ரஸ்ல ஹெவியா இருக்கும். புரியுங்களா? இதுதான் கேசல் போர்ட்ரஸ்ல வித்தியாசம். அண்ட் ஓல்டு கேசல் இதை கிரியேட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி சொல்லுங்க, எழுதி கொடுங்க, எழுதி காமிங்க. அடுத்தது the fortress is very old. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். அடுத்தது a beautiful garden. The flower is very beautiful. A beautiful garden. இது சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? A beautiful garden. There are many beautiful gardens inside Red Fort. Right? There are many beautiful gardens inside Red Fort. செங்கோட்டை உள்ள நிறைய தோட்டங்கள், அழகுக்கான தோட்டங்கள் உள்ளன, பூந்தோட்டங்கள் உள்ளன. ரைட். அடுத்தது the flower is very beautiful. A useful guide. A useful guide. இப்ப யூஸ்ஃபுல் கைடு எப்படி சொல்லுவீங்க? நீங்க யோசிக்கலாம், என்ன சார் இந்த யூக்கு முன்னாடி ஆண்ட் வரலையே அப்படின்னு யோசிக்கலாம். இங்க யூன்றது யூ சவுண்ட் வருது, அதால வந்து வராது. ஆ சவுண்ட் வந்தாதான் வரும், அது ஊ சவுண்ட் வந்தா வரும், யூ சவுண்ட் வந்தா வராது. ஏன் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, மாதிரியா. ஆனா இவங்க an unusable tool. an unusable tool, இங்க ஆன் வருது, ஆனா இங்க ஏதான் வரும். இங்க யூ சவுண்ட் வந்து யூ வரல, என்ன சவுண்ட் வந்துச்சு? அன்யூசபிள் ஆ சவுண்டு. இங்க யூ வந்து யூ சவுண்டு, ஏன் யூஸ்ஃபுல், அதாவது ஏன் வருது. யூஸ் வந்து ஒய் சவுண்ட் வந்துச்சுன்னா, ஒய் தமிழ்ல யா,
இது வந்ததுன்னா ஏதான் வரும் முன்னாடி. அதுக்கு பதிலா சவுண்ட் வந்ததுன்னா இங்க ஆன் வரும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரூல். அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்ப சொல்லுங்க, யூஸ்ஃபுல் கைட். யூஸ்ஃபுல் கைட் என்ன சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும் உங்களால? The book I bought is a useful guide for history class. The book I bought. The book is the book is a useful guide for history class. அதோட முடிஞ்சு போச்சு வாக்கியம். எந்த புக் சொல்றதுக்கு ஐ பாட்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். The book I bought is a useful guide for history class. Next, the tool you bought is no more useful. அந்த யூஸ்ஃபுல்காக நான் கொடுத்த சென்டென்ஸ் இது. The tool you bought. நீ வாங்கிய டூல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உபகரணம், எக்யூப்மெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து எதுக்கும் யூஸ் இல்லை. நோ மோர் யூஸ்ஃபுல். அது தேவையில்லை இப்போ இமெயில். ஏன்னா அந்த மாதிரியா டூல் யூஸ் பண்ற அளவுக்கு இப்போ வந்து மிஷினரிஸ்லாம் வரதில்லை. ஓகே, அடுத்தது ஆன் த டேபிள். டேபிள் மேல. ஓ ஓ சாரி, ஆன் த டேபிள் சொல்லுங்க. டேபிள் மேல என்ன வரும்? எவ்ரிதிங் இஸ் ஆன் த டேபிள். அவ்வளவுதான் ஒரு வாக்கியம். எப்படி வந்து நீ கிரியேட் பண்ணலாம்? அட்லீஸ்ட் 2-3 நாள் கிரியேட் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இதெல்லாம். பெட்டி நுல், பெட்டி நுல் அப்படின்றதுக்கு இந்த பாக்ஸ். ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி சொல்லுங்க. There is nothing in the box. There is nothing in the box. Next, a very heavy. இங்க வந்து இது பிரேஸ் சொல்ல முடியாது. என்னன்னா வெரி ஹெவி, ஒரு கனமான அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இது என்ன கனமானு தெரியல, அது கொடுக்கல. அதால வந்து இது வந்து ஃபுல்லாவே வெரி ஹெவின்றது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா தான் எடுக்க முடியுமே ஒழிய ஒரு நவுன் ஃப்ரேஸா எடுக்க முடியாது. If it is to be a noun phrase, it should be affixed with a noun. A very heavy suitcase சொன்னீங்கன்னா அது ஒரு நவுன் ஃப்ரேஸ். சூட்கேஸ் இல்லைன்னு வந்தா இது வெறும் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் தான். A very heavy, ரொம்ப கனமான. ஆனா பொதுவா இது மாதிரியா தனியாலாம் தர முடியாது, மீனிங் வராது. புரியுங்களா? A heavy suitcase ஒரு ஃப்ரேஸ், ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேஸ். அது A very heavyன்றது இட்ஸ் நாட் கம்ப்ளீட், மீனிங் இல்லை அதுல. கனமான அவ்வளவுதான். எது என்னது கனமான? ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. இது இது யூஸ் பண்ணி சென்டென்ஸ் நீங்க சொல்ல முடியும். Why is it heavy? ஏன் அது கனமா இருக்கு? சரி, a quite expensive. A quite expensive, ரொம்பவும் ரொம்பவும் சாரி, மிகவும் விலை அதிகமான, ரொம்பவே காஸ்ட்லியான, ரொம்பவே காஸ்ட்லியான, நிரம்பவே காஸ்ட்லியான. அந்த வேன் இழுத்து சொல்றேன் இல்லையா, நிரம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்லாம நிரம்பவே காஸ்ட்லியானது. அந்த வே நிரம்பவே, அதுதான் அந்த குவைட். இட்ஸ் குவான்டிஃபையர் அட்வர்ப். அது சரிங்களா? குவான்டிஃபையர் சொல்லுவோம் நம்ம. அடுத்தது, இட் வாஸ் த சீப்பஸ்ட் ஒன் இன் த மார்க்கெட். இட் வாஸ் த சீப்பஸ்ட் இன் த cheapest one in the market. The one and now is it. So the cheapest one என்றது phrase இங்க. In the market phrase. In the market என்றது prepositional phrase. Sorry, in the market என்றது prepositional phrase. இங்க the cheapest one என்றது noun phrase. ஏன்னா இந்த one என்றது noun. இந்த one என்றது ஒரு பொருளை குறிப்பிடுது. இது ஒண்ணுதாங்க ரொம்ப சீப்பு, இது ஒண்ணுதான் ரொம்ப சீப் மார்க்கெட்லயே. இந்த ஒண்ணுதான் சொல்றது தமிழ், அது இங்கிலீஷ்ல ஒன். புரியுங்களா? இட் வாஸ் சீப்பஸ்ட் ஒன். நான் மார்க்கெட்ல நான் பார்த்ததுல இதான் ரொம்ப சீப்பஸ்ட், அதனால அதை வாங்கி வந்தேன். ஸோ இந்த ஒன் நவுன்றதால இந்த சீப்பஸ்ட் இதை பத்தி டிஸ்கிரைப் பண்றதால இது அட்ஜெக்டிவ், தேன்றது ஒரு ஆர்டிகிள். த சீப்பஸ்ட் ஒன்ன்றது வந்து நவுன் ஃப்ரேஸ், வேரஸ் இந்த மார்க்கெட்ன்றது ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ் பிகாஸ் இட் ரெஃபர்ஸ் டு த பிளேஸ் வேர் த ப்ராடக்ட் இஸ் சோல்ட். நெக்ஸ்ட், யூ ஆர் ஹாப்பி.
we are happy அப்படின்ற ஒரு sentence கொடுத்துருக்காங்க. It is not a phrase, it is a complete sentence. You have to modify it into past tense as if it is written in the past tense. Okay, we are happy into the present tense. We weren't happy past tense. ஆர் வந்து வேற மாதிரி போச்சு. இதெல்லாம் வந்து உங்களை ரிமைண்ட் பண்றதுக்காக இது வர பின்னாடி வார்த்தை நீங்க செய்ய முடியும் ஈஸியா. இப்போ வந்து இதுல வந்து பாசிபிலிட்டி, we play well, பாசிபிலிட்டி, நாங்க நன்றாக விளையாடுவோம். இது எப்படி சொல்லுவீங்க? பாசிபிலிட்டி பத்தி கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. we play well எப்படி சொல்லுவீங்க? நாங்க நாளைக்கு கேம்ங்க, நாளைக்கு டெஸ்ட் மேட்ச், நம்ம டீம் விளையாடுது, நம்ம டீம்ல நல்லா சொல்றாங்க, நான் நல்லா விளையாடுமா நாளைக்கு, எப்படி சொல்லுவாங்க? we will play well. That's all. வில்ஸ் பாசிபிலிட்டி குறிக்குது, சாலிடாரிட்டி குறிக்குது, கான்கிரீட்னஸ் குறிக்குது, அஷூரன்ஸ், ப்ராமிஸ், எல்லாத்துக்கும் வில் தான். we will pay, அங்க வந்து we shall சொல்ல மாட்டோம், we will play well. புரியுங்களா? we will play well அப்படின்னு சொன்னாலும் அந்த will, அந்த ஷார்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா, கான்ட்ராக்ட் பண்ணி அந்த இல் அதுவும் வில்ல தான் குறிப்பிட்டு, ஷேல கிடையாது. புரியுங்களா? நம்ம சொல்ற வாக்கியம் என்ன டோனை உணர்த்துது, என்ன மீனிங் சென்ஸ் உருவாக்குறத பொறுத்து தான் அதுக்கு அது யூசேஜ். வில் வருமா ஷேல் வருமானது. வி ஒர்க் ஹார்ட், இது ப்ராமிஸ், எப்படி சொல்றீங்க? அஃப்கோர்ஸ் வில் ஒர்க் ஹார்ட், வி வில் ஒர்க் ஹார்ட், வி வில் ஒர்க் ஹார்ட். Will work hard means we shall work hard. If we want to be more specific about my solidarity and decisive, if I am decisive about how I am going to work tomorrow, then I will use promise. I promise that I'll work hard. You don't need to use that promise. I will work hard. Don't worry. I will work. I will come. நீங்க ஐ வில் கம் சொன்னீங்கன்னா நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். யூ டோன்ட் நீட் டு யூஸ் தட் வேர்ட் ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ் மா, ஐ சர்டன்லி கம் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ வில் கம் அப்படின்னீங்கனாலே யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் தட் வில். ஐ வில் கம், ஸ்ட்ரெஸ் பண்ணணும் வில்ல. தென் இட்ஸ் கிளியர். யூ டோன்ட் நீட் டு யூஸ் த ப்ராமிஸ். ஓகே, நெக்ஸ்ட். we live nearby, இதை பாஸ்ட்ல மாத்துங்க. we lived nearby, அவ்வளவுதான். lived டி சேர்த்தீங்கன்னா அது பாஸ்ட். இதே மாதிரியா உங்களுக்கு தெரிஞ்சத அத்தனையோ பின்னாடி வருது. உதாரணத்துக்கு தே ஆர் ஹாப்பி, அடுத்தது தே ஆர் ரெடி, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்ட்ல பாஸ்ட் நெகட்டிவ்ல மாத்தணும். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் நெகட்டிவ்ல மாத்தணும். தே ஆர் ஸ்கூல் ஃபியூச்சர் நெகட்டிவ். இதெல்லாம் ட்ரை பண்ணி எழுதி அனுப்புங்க. எனக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. மீதியை நாளைக்கு பார்ப்போம். இது மூன்றாவது பகுதி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் நவுன்ஸ். Compound nouns also sometimes called as a phrase of noun phrase, unless there is a hyphen between the two words. hyphen இல்லாம இருந்ததுன்னா அது வந்து ஒரு noun. hyphen compound noun. எப்படி இருந்தாலும் காம்பவுண்ட் தான் அது. ஆனா phrase சொல்ல மாட்டோம். hyphen இருந்தா phrase சொல்ல முடியும். We can develop it a sentence, a part of a sentence. உதாரணத்துக்கு black board வச்சுங்களேன். இந்த black boardல வாட் இஸ் பிளாக் போர்ட் அப்படின்னு யாரா கேட்கறாங்க. நீங்க பிளாக் போர்டுன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க, பட் பீப்புள் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். சமன் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிளாக் போர்ட் இஸ். ஸோ அவர் கேட்கிறாரு, வாட் இஸ் இட் பிளாக் போர்ட், வாட் இஸ் இட் பிளாக் போர்ட் மேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்வீங்க? ஐயா போர்ட்ல எழுதுவாங்க, கருப்பு போர்ட்ல, அதுதான் சொல்வீங்க. அதான சொல்வீங்க. நம்ம போர்ட்ல வாத்தியார்கள் எழுதுவாங்க, டீச்சர்லாம் எழுதுவாங்க இல்லையா, கருப்பு போர்ட்ல சாக் பீஸ்ல, அதாங்க பிளாக் போர்டு. எப்படி சொல்றது? The board we write on. All the multiples. But this is not a sentence. This is the meaning of blackboard. The board we write on is not a sentence. It's a phrase. புரியுங்களா? இது என்ன பண்றோம்? அந்த போர்டு பின்னாடி ஒரு கிளாஸ் சேர்க்கிறோம். புரியுங்களா? ஒரு கிளாஸ் சேர்க்கிறோம். இது வந்து நவுன் கிளாஸ்ல ஒரு phrase. இது ஒரு சென்டென்ஸ் உடைய பார்ட். இது ஓகே. இதை நம்ம நாளை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.